இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு ஜிஎஸ்டி மேண்டிட்டரி. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்க ரூல் என்ன, லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ரெகுலர் பிசினஸ் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. எப்போ இந்த த்ரெஷோல்ட் கிராஸ் ஆகுதோ அப்பதான் ஜிஎஸ்டி மேண்டிட்டரி. அப்படி இல்லைன்னா நம்ம ஜிஎஸ்டி எடுக்காம நம்ம பிசினஸ் ரன் பண்ணலாம். பட் இ-காமர்ஸ் பிசினஸ்னு வரும்போது ஜிஎஸ்டி கம்பல்சரி ஆக்கப்படுது. இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஒரு ரெகுலர் ஸ்டோரா இருக்கும் போது நம்ம ஸ்டேட்குள்ள மட்டும் தான் சப்ளை பண்ணுவோம். அதே நம்ம ஸ்டேட்டை தாண்டி வெளி ஸ்டேட்டுக்கு நம்ம சேல் பண்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அங்கேயும் த்ரெஷோல்ட் கணக்கு கிடையாது. கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுத்தே ஆகணும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இ-காமர்ஸ்ல அந்த ஓன் ஸ்டேட்ல மட்டும் சப்ளை பண்றது கிடையாது. எல்லா ஸ்டேட்லயுமே சப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு இன்டர் ஸ்டேட் சப்ளை அங்க நடக்கும்போது ஜிஎஸ்டி கண்டிப்பா தேவைப்படும். பட் இப்போ ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்து மீஷோல ஓன் ஸ்டேட்லயே சேல் பண்ற செல்லர்ஸ்க்கு ஜிஎஸ்டி இல்லாம அவங்க சேல் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் செகண்ட் லாஜிக், ஒரு இ-காமர்ஸ் ஆபரேட்டரா இருந்தா அவங்க கண்டிப்பா டிசிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். அந்த டிசிஎஸ் டெபாசிட் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவான ஜிஎஸ்டிஎன் தேவை. அப்படி இருந்தா மட்டும் தான் இவங்களால டெபாசிட் பண்ண முடியும். அப்போ இங்கேயும் ஜிஎஸ்டி கம்பல்சரியா தேவைப்படுது. சோ இங்க சப்ளையர் ஜிஎஸ்டி எடுத்தா மட்டும் தான் அவங்களால டெபாசிட் பண்ண முடியும். இந்த காரணத்தினால தான் இ-காமர்ஸ் பிசினஸ்னு வரும்போது கண்டிப்பா அங்க ஜிஎஸ்டி தேவைப்படுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.